என் பெயர் வாசு. என் வாழ்க்கையில நல்லா போயிட்டு இருந்துச்சு. இன்று எனக்கு நடந்த ஒரு சம்பவத்த உங்ககிட்ட சொல்லப் போறேன். இது என் வேலைக்காரியுடன் நடந்தது. அவ கருப்பா இருப்பா. 32 வயசாகுது அவளுக்கு. திருமணமும் ஆயிடுச்சு. இது நடந்து 2 வருடங்கள் ஆகுது. அப்போது நான் சென்னையில பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் என் கூட படிக்கிற பையனும் சேர்ந்து ஒரு வீட்ல வாடகைக்கு இருந்தோம். காலையில கல்லூரிக்கு செல்வதால எங்களுக்கு தினசரி வேலைக்கு ஒரு வேலைக்காரி தேவைப்பட்டுச்சு. அப்போதுதான் இவள வேலைக்கு வச்சோம். முதலில அவள் அவ்வளவா எனக்கு தோணல. அவ என் ரூம்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா. காலை வேலை என்பதால அவ தரைய தொடச்சுக்கிட்டு இருக்க நான் கண் விழித்து பார்த்தபோது என் கண் முன்னே இருந்தவன் அங்கேயே பேச வேண்டும் போல் இருந்துச்சு. என் வீட்டு வேலைக்காரி வாணி நான் அவளை பாக்குறத பார்த்துட்டாளான்னு தெரியல. திடீர்னு அவ மறைச்சுக்கிட்டு ரூமை விட்டு சென்றா. என் நண்பன் இன்னும் தூங்கிட்டு தான் இருந்தான். ஆனா நான் பார்த்தது பார்த்திருப்பாளோ, அதனால அவ வேலைக்கு வரமாட்டாளோன்னு பயந்துட்டேன். அவளிடம் சென்று மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன். சமையல் அறைக்கு சென்று அவளிடம் இருந்து விலகி கொஞ்சம் நின்னுகிட்டு இருந்தேன். வேண்டுமென்றே செய்யல, மன்னிச்சிடுங்கன்னு சொன்னேன். நீ இங்க வருவேன்னு எதிர்பார்த்தேன்னு சொன்னா. அவ என்ன நினைக்கிறான்னு எனக்கு புரிஞ்சுது. அவள் கணவன் குடிச்சிட்டு வந்து அவளை அடிப்பான்னு சொல்லி இருக்கிறா. நீ பார்க்கவே அசிங்கமா இருக்கேன்னு கூட சொல்லி இருக்கிறான்னு எங்களுக்கு தெரியும். அவன் கடன்காரன், பைத்தியக்காரன் என்றேன். உடனே என் நண்பன் இருப்பது ஞாபகத்துக்கு வர வேற கதை பேச ஆரம்பிச்சோம். அன்று முதல் அவள் என் ராணியாக மாறினா. ஒரு நாளைக்கு 2-3 முறை பேசுவேன். இதுவே தினசரி வேலையாக இருக்கும். அவள் காலையில என் ரூமை சுத்தம் செய்ய வரும்போது அவளை பார்த்து பேசுவேன். என் நண்பன் அவன் ரூம்ல தூங்கிட்டு இருந்தா அவ தொட்டு கூட பார்த்ததுண்டு. சில நாட்கள் கழிச்சு விடுமுறையும் வந்துச்சு. கல்லூரி 1 வாரம் விடுமுறை விட்டாங்க. என் நண்பன் அவங்க ஊருக்கு போக போறேன்னு சொன்னா. இதுதான் நல்ல சமயம், தீர்த்து கொள்ள சரியான சந்தர்ப்பம்னு நினைச்சு நான் ரூம்லயே இருந்தேன். அன்று இனிப்புகள் வாங்கி வந்தேன். அடுத்த நாளை நினைச்சு அப்படியே தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலை நான் தூங்கிட்டு இருந்தேன். கதவு பெல் அடிச்சுது. 7 மணி இருக்கும். என் இதய துடிப்பு அதிகமாச்சு. நான் தனியா இருப்பேன்னு அவளுக்கு தெரியாது. கதவை திறந்து உள்ளவான்னு சிரிச்சேன். ஒரு ரூமுக்கு சென்று சுத்தம் செஞ்சுட்டு இருந்தா. என்னை பார்த்து திரும்பி என்ன அவரை காணோன்னு கேட்க அவன் ஊருக்கு போயிட்டான்னு சொன்னேன். அவள் முகம் சிரிச்சுது. எனக்கு தெரியும் அவ என்ன நினைச்சான்னு. நானும் அவசரப்படல. அவளோட தினசரி வேலைகளை செஞ்சுட்டு இருந்தா. ஆனா எதுவுமே பேசாம இருந்தா. என் ரூமுக்கு அவ வரும்போது வேலை செஞ்சுட்டு இருக்க வலிக்கு என் மேல விழுந்தா. ஐயோன்னு அழ. என்னாச்சுன்னு அருக போனேன். கால் வலிக்குதுன்னா. சரி கவலைப்படாத, நான் பாக்குறேன்னு தேய்ச்சு விட்டேன். அவள் வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே சிரிச்சா. அவ சிரிப்பத நான் சம்மதமா எடுத்துக்கிட்டேன். அவளுக்கு பொண்ணு கொடுத்து விட்டேன். இருவரும் வெகு நேரம் பேசிக்க ஆரம்பிச்சோம். சரி அத மறந்துடு, இன்னைக்கு நம்ம பேச போறது நீ மறக்க மாட்டேன்னு சொன்னேன். எனக்கும் அப்படித்தான் வேணும்னு சொல்லி எனக்கு ஒண்ணு கொடுத்தா. எத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கிறேன். ரொம்ப நாளா இருக்கு சொல்லிக்கிட்டே பேச ஆரம்பிச்சோம். மேலும் அன்னைக்கு பல கோணங்கள்ல அந்த சம்பவத்துக்கு பின்பு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் பேசி மகிழ்வோம். இது 4 வருடங்களா தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இது என் நண்பனுக்கு தெரியாது.